ஹலோ சீதாவன் நாற்பதல் வியூவர்ஸ். நெய் பிஸ்கெட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த நெய் பிஸ்கெட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் நெய். நான் வந்து மெல்ட் பண்ணாத நெய் எடுத்திருக்கேன். அது ஒரு கப். அதே கப் அளவுல பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதையும் போட்டு மிக்சிங் பவுல்ல போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 சிட்டிகை உப்பு எடுத்திருக்கேன். திகட்டாம இருக்கணும் இல்லையா நெய் பிஸ்கெட், அதுக்காக ஒரு 2 சிட்டிகை உப்பு மட்டும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த நெய்யையும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வச்சிருக்க 2 கப் கோதுமை மாவு அத போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நெய்யும் சர்க்கரையும் நல்லா ஒண்ணா ஆகணும். அதுக்கு இப்படி நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். இப்படி கலந்து 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 விட்டு, அது கலரே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாரி லைட் கிரீமிஷ் எல்லோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கோதுமை மாவு போட்டு பண்ணிக்கலாம். மிக்ஸ். யூ சீ தட் கலர்? பாத்தீங்களா? நல்லா கிரீமிஷ் எல்லோவா இருக்கு பாத்தீங்களா? இத நல்லா கலந்துட்டே இருங்க. உங்க வீட்ல பீட்டர் இருந்ததுன்னா, ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாரி போட்டுட்டு நீங்க இப்டி இப்டி பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அத நெய்யும், சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கோதுமை மாவு, 2 கப் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கிக்குவோங்க. இந்த கோதுமை மாவு வந்து கட்டி கட்டியாலாம் இல்ல. அதனால நான் வந்து அப்படியே போட்டு கலந்துக்கிறேன். சப்போஸ் உங்க வீட்ல கோதுமை மாவு கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கு அப்டின்னா, இந்த ஸ்டீவ் இருக்குல்ல, அதுல போட்டு நல்லா இப்டி ஜலிச்சுட்டு, இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பெசஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாரி இல்லனாலும், ஜஸ்ட் இதெல்லாம் இந்த வெள்ள வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரியாத மாரி மிக்ஸ் பண்ணா போதும். இதோ இருக்கு பாருங்க. மாரி வெள்ள வெள்ளையா இருக்குல்ல மாவு. அந்த மாரி தனித்தனியா தெரியக்கூடாது. ஜஸ்ட் அதெல்லாம் ஒண்ணா கம்பைன் ஆகி வர மாரி மிக்ஸ் பண்ணா கூட போதும். இப்போ அந்த 2வது கப்பு கோதும மாவு போட்டுக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு வந்து எனக்கு ஒரு 30லேருந்து 35 பிஸ்கட்ஸ் தாராளமா வரும். சைஸ் இன்னும் குட்டி குட்டியா போட்டீங்க, காயின் சைஸ் பிஸ்கட்லாம் போட்டீங்கன்னா ஜாஸ்தியாவே வரும் உங்களுக்கு 50 பிஸ்கட்ஸ் கிட்டயே வரும். அட்லீஸ்ட் ஒரு குட்டி குழந்தையோட வளையல் சைஸ்க்காவது போடுவேன். Actually, I was supposed to take a video last week.
எனக்கு ட்ரைபாட் வந்து இன்னைக்கு தான் கையில கிடைச்சது. ஜஸ்ட் செட்டப் பண்ணிட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு நெறைய பேர்கிட்டேருந்து நெறைய ரெஸ்பான்ஸஸ் வந்தது. நெறைய பேர் நெறைய சஜஷன்ஸ் குடுத்தீங்க. அது எல்லாத்துக்கும் தேங்க் யூ. நெறைய பேர் கேமரா ஆங்கிள் இன்னும் பெட்டரா இருக்கலாம். லைட்டிங் பாருங்க. இந்த ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. மைக் வாங்கிக்கோங்க. உங்க வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கும். பேக்கிரவுண்ட் நாய்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கு நெறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்கன்னு நெறைய பேர் நெறைய சஜஷன்ஸ் குடுத்தீங்க. ரொம்ப தேங்க் யூ. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். எப்படி வீடியோ எடுக்கணும் எல்லாம். எனக்கு ஆக்சுவலா ப்ராப்பரா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க தெரியாது. பாருங்க இந்த மாரி நல்லா ஒண்ணா சேர்ந்து வந்துடுச்சு. பாத்தீங்களா? அஸ் யூ கேன் சீ நல்லா சேர்ந்து வந்திருக்கு. வெள்ள வெள்ளையா அங்கங்க எதுவும் இல்ல. இந்த மாரி நீங்க பெசஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப சாகியா இருக்கு. எனக்கு வந்து இத அ பிஸ்கட் போட வரல. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது இப்படி புடிச்சேன்னா, எனக்கு இப்படி புடிக்க வரல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, எய்தர் கொஞ்சமா மேல இந்த கோதும மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. அது கண்டிப்பா கட்டியாயிடும். கொஞ்சம் நல்லா கட்டியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட்டு இத அப்படியே பட்டர் பேப்பர்ல ரோல் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா கூட, ஜஸ்ட் அத அப்படியே ஸ்லைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பிஸ்கட் மாரி பண்ணிடலாம். ஓகே. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து பிஸ்கட் ஷேப்ஸ் போடணும் இல்லையா? அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செட்டப். நம்ம வந்து இப்போ பிஸ்கட் பண்றதுக்கு. மாவு நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இத வந்து ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு ஷீட்ட, குக்கீஸ் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சர பெட்டியில இருக்கும் இல்லையா? இந்த சின்ன கிண்ணம் அத எடுத்திருக்கேன். பட் நான் வந்து கையில தான் வந்து உருட்டி வைக்க போறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் தி அவன் ட்ரே. அதுல பார்ச்மென்ட் பேப்பர் வச்சு நான் வச்சிருக்கேன். என்னோடது வந்து கொஞ்சம் லைட்டா அ ரொம்ப திக்காவும் இல்ல. ரொம்ப என்ன சொல்றது? சாகியாவும் இல்ல. அதனால நான் கையிலேயே பிடிச்சுக்க போறேன். அண்ட் திஸ் இஸ் ஈஸி வென் யூ டூ இட் இன் ஹேண்ட் டூ ஃபார் மீ. அண்ட் இதோட திக்னஸ் பாருங்க. நாட் மோர் தேன் ஆவ் சி கேன் யூ சீ தி திக்னஸ்? இவ்ளோ தான் நான் வைக்கிறேன் திக்னஸ். அண்ட் அவன்ல வைக்கும்போது ஸ்பேசிங் வந்து நீங்க கொஞ்சம் கரெக்ட்டா வச்சுக்கணும். ஏன்னா, இது நெய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஒரு பிஸ்கட்லேருந்து இன்னொரு பிஸ்கட்டுக்கு போகும். ஸோ, அத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஹியர் யூ கோ. ஓகே. ஹலோ. என்னோட குட்டி பையன் எழுந்துட்டான். ஓகே. அட்லீஸ்ட் 1 டூ 2 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு கேப் இருக்கணும். இது வந்து நீங்க குக்கர்ல அண்ட் இது அ கடாயில கூட நீங்க பண்ணலாம். தாராளமா. நான் வந்து திக்னஸ் பார்த்துக்கோங்க நல்லா. இவ்வளோதான் திக்னஸ். சரிம்மா, சரிம்மா. அழாதம்மா, அழாம. வா இங்க வா அம்மா கிட்ட. அம்மா என்ன பண்ற பாரு. பிஸ்கட் பண்றேன் அம்மா. அம்மா பிஸ்கட் பண்றேன். இங்க பாரு. ஓகே. அவன் ஊர் சுத்த கெளம்பிட்டான். நம்ம பிஸ்கட் கன்டின்யூ பண்ணலாம்.
யூ சீ தி திக்னஸ்? எந்த அளவுக்கு ஈவனா வைக்கிறீங்களோ, எல்லாமே ஒரே டைம்ல குக் ஆயிடும். என்னோட பிஸ்கட் ஷேப்ஸ் இஸ் நாட் பிஸ்கட்டிங். ஸ்டில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா திக் ஆயிடும். லைக் ஐ செட் பிஃபோர். அதுக்கப்புறம் இந்த மாரி அஞ்சர இருக்க ஒரு சின்ன கிண்ணமோ, இல்லன்னா நீங்க யூ கேன் யூஸ் இந்த பெரிய பாட்டிலோட மூடி அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா யூ கேன் யூஸ் அ குக்கி கட்டர் டூ கட் அ ஷேப் யூ லைக். இது ஷேப் பண்ணும்போது லைட்டா ஸ்டிக்கியா இருந்ததுன்னா, யூ கேன் டஸ்ட் இது கோதும மாவு. ஓகே. யா. என்னோட அவன் வந்து ஒரு 30 லிட்டர்ஸ் சாரி ஓடிஜி வந்து ஒரு 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. நான் வந்து ஒரு பேட்ச்ல ஐ கேன் கீப் அப் டூ 12 ஆர் சம்திங் ஐ திங்க். ஐ டோன்ட் ரிகால் ப்ராப்பர்லி. இது 4 இன்னும் ஒரு 4 வரும். அதான். இது வந்து நீங்க அவன் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். ஓடிஜி இருந்தா தான் பண்ண முடியும் கிடையாது. யூ கேன் மேக் இட் இன் அ குக்கர், கடாய் ஆஸ் வெல். ஐ திங்க் ஐ செட் தட் பிஃபோர். மாம் பிரெயின் யூ நோ. ஃபர்கெட் ஈசிலி. ஓகே. And the biscuit is small. Biscuiting. Look at that. இது அப்படியே ஹீட் ஆகும்போது அந்த நெய்யெல்லாம் அப்படியே உருகும். உருகி அப்புறம் இந்த பிஸ்கட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது நீங்க எடுக்கவே கூடாது. யூ ஷுட் லெட் இட் கூல் டவுன் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் தான் யூ கேன் டேக் இட் ஆஃப். இல்லன்னா என்னன்னா இந்த மாரி தான். இப்ப நான் இதுல கீழ போடும்போது என்ன ஆச்சு பாருங்க. ஷேப் ஒழுங்கா வரலல்ல. அந்த மாரி அது வந்து ஒரு மாரி உடைஞ்சிரும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பிஸ்கட் ஆக்சுவலா. ஸோ தட்ஸ் வை யூ ஷுட் கிவ் இட் டைம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 2 பிஸ்கட் வச்சுட்டோம்னா இது ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓடிஜில எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஷேப் பாருங்க ஒவ்வொன்னும் ஒரு மாரி அந்த கட்டர் யூஸ் பண்ணா அ பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். Soon I'll find some way to, make it fast. இதுதான் நம்மளோட கடைசி பிஸ்கெட். ஓகே. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கு ஏதாவது டிசைன் குடுத்தா தானே பிஸ்கெட் மாரி தெரியும். ஏன்னா நான் வேற கரெக்ட்டா ப்ராப்பரா ஷேப் பண்ணல. அதனால திங்கிங் ஸ்பூன் வச்சு கட் பண்ணலாம். ஆ ஐ மென்ட் கட் அஸ் இன் இது அ what do you call it? ஷேப்ஸ் இந்த குட் டே பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி லைட்டா ஷேப்ஸ் குடுத்துக்கலாம்.
And 2, 3, 4. அப்படியே விட்டுறலாமா? இல்ல இன்னொரு கோட் போடலாமா? எதுக்கு யோசிச்சுனா இது வந்து நான் டாப்பிங்ஸ்லாம் போடல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் டாப்பிங்ஸ் டூ லைக் நட்ஸ் ஏதாவது பாதாம் ஆர் கேஷ்யூ இல்லன்னா நீங்க வந்து இது பிஸ்தா அதெல்லாம் கூட நீங்க கட் பண்ணி போடலாம். டாப்ல சும்மா கிரேட் பண்ணிட்டு and just top it off with that. I just want pure நெய் பிஸ்கட் டுடே. அந்த ஃபீல்ல தான் இருக்கேன். அதனால இது மட்டும்தான். ஈவன் இது டஸ் சம் ஐசிங் சுகர். பட் இதுவே ஆல்ரெடி enough sugar. So I don't want to dust any more sugar. Okay. ஷேப் மட்டும் அழகா கொடுத்துருந்தேன்னு வைங்க. நல்லா இருந்திருக்கும். மேபி நெக்ஸ்ட் டைம். அண்ட் டன். ஓகே. இப்போ அவன்ல வைக்கணும். அவன் செட்டப் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த அவன்ல ப்ரீ ஹீட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷன் கீ. இந்த ஃபங்க்ஷன் கீ வந்து இந்த மிடில்ல 2 சைடும் குக் ஆற மாரி வைக்கணும். இங்க கீழ ஒரு ஹீட்டிங் ராட் இருக்கும். மேல ஒரு ஹீட்டிங் ராட் இருக்கும். 2மே ஹீட் ஆற மாரி நம்ம வைக்க போறோம். அப்பதான் குக்கீஸ் வந்து 2 சைடுமே நல்லா வெந்திருக்கும். அண்ட் குக்கிங் டைமுமே உங்களுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ள ஆற மாரி இருக்கும். இங்க வந்து டைமர் வைக்கலாம். இங்க மேல வந்து என்ன டிகிரில வைக்க போறோம்ன்றது நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அவன வந்து ஒரு 120 டிகிரி 120 டிகிரில நான் வந்து ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபார் 10 மினிட்ஸ். ஓகே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். டிங்குன்னு ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறம் இத மெதுவா திறந்து உள்ள வந்து நம்மளோட பிஸ்கெட்ஸ இந்த சென்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 1 செகண்ட். இங்க சென்டர் பிளேஸ்ல தான் வந்து ஹீட் ஆகும். இந்த சென்டர் பிளேஸ்ல ஹீட் ஆகும். அண்ட் தென் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் செட்டிங் வந்து நம்ம எதுல வச்சிருக்கோம்? 2 சைடும் டபுள் குக் மேல இருக்க ராடும் ஹீட் ஆற மாரி, மேல இருக்க மேல கீழ 2 ராடும் ஹீட் ஆற மாரி நான் வந்து சென்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு டைமர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்றோம். கீழ இருக்க டைமர். மேல வந்து நமக்கு டெம்பரேச்சர் செட் பண்றதுக்கு இருக்கு. நான் வந்து ஒரு 120 டிகிரீஸ் வச்சிருக்கேன். அவன் வந்து ப்ரீ ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து பாருங்க நம்ம 10 கிட்ட வச்சோம். இது ஆல்மோஸ்ட் இங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த பிஸ்கெட்ஸ சேஃபா உள்ள தள்ளணும். இதோ இவங்கள அழகா உள்ள வச்சுட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்கள எடுத்துக்கலாம். நான் அப்புறம் வந்து இந்த இதுல வந்து ட்ரேல வந்து நான் பார்ச்மென்ட் பேப்பர் வச்சு வச்சிருக்கேன். சப்போஸ் டைரக்ட்டா வைக்கிறீங்கன்னா, அ பேஸ்ல வந்து கொஞ்சம் பட்டரோ, இல்ல கீயோ ஏதோ ஒண்ணு தடவிக்கோங்க. பார்ச்மென்ட் பேப்பர் வச்சிருக்கிறதுனால எனக்கு அது தேவைப்படல. ஏன்னா இது வந்து வழவழன்னு தான் இருக்கும். ஈஸியா வந்துரும். இப்ப பாருங்க டிங்குன்னு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. லைக் தட் சவுண்ட். நல்லா இருக்கு. லெட் மீ சி. ஐயோ! நான் பாட்டுக்கு அப்படியே வெறுமனே போய் வைக்க போறேன்.
அந்த ராட்லாம் செம்ம ஹீட்டா இருக்கும். அந்த கீழ இருக்க ராடு, மேல இருக்க ராடு. அதுலலாம் படாம சேஃபா வைக்கணும். அதுதான். அதுக்கு தான் இத வச்சிருக்கேன் நானு. ஐ டோன்ட் ஹேவ் கிளவுஸ் ஃபார் நவ். அதுவும் வாங்கிடுவேன். வாங்கிட்டு, அப்புறம் கிளவுஸ் போட்டுட்டு, புதுசு புதுசா பண்ணலாம் ஏதாவது. பிஸ்கெட்ஸ், பீஸா, ப்ரௌனி, பிளாண்டி எல்லாமே பண்ணலாம். மேபி ஐல் ஸ்டார்ட் டூயிங் கேக்ஸ் ஆஸ் வெல். பட் இப்ப வந்து பிரெட்ஸ் தான் என்னோட கிரேஸா இருக்கு. பிரெட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் தான். பிரெட்ஸ் வந்து லைக் இந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டு பண்றதுலாம் எனக்கு பிடிக்கல. ஈஸ்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் போட்டு பண்றது பிடிக்கல. ஐ வாண்ட் டு டூ வித் சோர்டோ. சோர்டோ வந்து இந்த புளிச்ச மாவுன்னு சொல்லுவாங்கல்ல. அது புளிச்ச மாவு தான். ஆனா வந்து அரிசி மாவுல வர புளிச்ச மாவு கிடையாது. இது வந்து கோதுமை மாவுல வர புளிச்ச மாவு. அத வச்சு பண்ணுவாங்க. அது வந்து சொல்லுவாங்க. "தி ஓல்டர் தி சோர்டோஸ், தி டேஸ்டியர் இட் இஸ்." அது வந்து ஹெல்த்தியும் கூட. ஈஸ்ட்லாம் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா நம்ம கடையில வாங்கி பண்றோம். பட் அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்றது நம்மளால சொல்ல முடியாது. பிரெட்ஸே வந்து நம்ம ஓரளவுக்கு தான் சாப்பிடலாம். பட் இருந்தாலும் வி ஹேவ் இட் வேஸ் ரைட் சம்டைம்ஸ். பாருங்க டிங்குன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சா? இப்போ வந்து செம்ம ஹாட்டா இருக்கும். இங்க மேல இந்த சைட்ல எப்பவுமே ஸ்பேசிங் இருக்கணும். உங்க மேல வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாது. மேல வந்து இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கும். அதனால அத மட்டும் டச் பண்ணக்கூடாது. யூ கேன் ஒன்லி டச் த ஹேண்டில். சரி வாங்க வளவளன்னு பேசிட்டே இருக்கேன். லெட்ஸ் கெட் திஸ் கை. ஈவன் த கிளாஸ் இஸ் டூ ஹாட். இதுல வந்து நான் எங்க வைக்க போறேன்னா, ஆன் த 3rd row. And here we go. On the 3rd rowல வச்சுட்டு சேஃபா எடுத்துட்டு can you close it down? Again, நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ண போறோம். I'm going to set it on 150 now. ஓகே 150. நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு நான் வைக்க போறேன். ஓகே ம். 25 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கேன். பாருங்க அது அழகா ஹீட் ஆகுது. யூ கேன் சீ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கீ எல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். அதனால தான் அந்த ஸ்பேசிங் குடுத்துருக்கோம் நம்ம. அந்த ஸ்பேசிங் இல்லன்னா வந்து நமக்கு எல்லாம் மொத்தமா மெர்ஜ் ஆயிடும். பிஸ்கட் கிடைக்காது. ப்ரௌனி தான் கிடைக்கும். ஆனா அது ப்ரௌனி ஃப்ளேவர்லயும் இருக்காது. ஆமா. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இந்த சென்டர்ல இருக்க பீசஸ்லாம் வந்து லைட்டா அப்படியே மெல்ட் ஆகுது பாருங்க. அதுவும் இது வந்து நம்ம கோதுமை போட்டதுனால நமக்கு பெருசா வந்து இந்த ரொம்ப மெர்ஜ் எல்லாம் ஆகாது. பட் ராகி போட்டு நான் வந்து இந்த ராகி போட்டு ராகி, நட்ஸ் இதெல்லாம் போட்டு வந்து நான் பிஸ்கட்ஸ், குக்கீஸ் பண்ணேன். அது வந்து என்னாச்சுன்னா, லைக் ஐ ஐ ஃபர்காட் தி ஸ்பேசிங். சரி எல்லாம் ஒரே பேட்ச்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் குட்டி குட்டியா, குட்டி குட்டியா நெறைய பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டேன். அது என்ன ஆயிடுச்சு மொத்தமா மெர்ஜ் ஆகி அது இட் கேம் அவுட் லைக் அ ப்ரௌனி. அண்ட் ஆல்சோ வென் ஐ டுக் இட் அவுட் ஐ ப்ரோக் இட் அஸ் வெல். ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே பயந்துட்டே டக்குன்னு எடுத்தேன்னா, அது கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. Still we have so many time in life, to try out new things. It's like I have a lot to learn starting from, how to set up a tripod and everything. இப்ப நான் இது பண்ணும்போதே வந்து நெறைய வாட்டி இந்த ட்ரைபாட் வந்து ஸ்லிப் ஆயிட்டே இருந்தது. லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் டு பேஸ் இட் ப்ராப்பர்லி. பட் ஐம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் டு லேர்ன். ஆம் பீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. கான்ட் வெயிட் டு டேஸ்ட் இட். ஐம் ஆல் ஸ்வெட்டி. இந்த ரூம்ல ஒரு ஏசி போடணும். பிளாக் கலர் ஷர்ட்ன்றதுனால என்னோட ஸ்வெட் தெரியல. அவ்ளோ ஸ்வெட்டிங்கா இருக்கு எனக்கு ஆக்சுவலா.
இந்த ட்ரைபாடே ஒரு 4, 5 வாட்டி கீழ விழுந்துடுச்சு. நான் இப்போ ஜஸ்ட் அந்த திருப்பும்போது கூட எனக்கு டக்குன்னு விழுந்துடுச்சு. அதெல்லாம் எடிட்ல தூக்கணும். எப்படி தூக்க போறேன்னு தெரியல. வில் சி. ம். இட்ஸ் குக்கிங் நைஸ்லி. கம் மை ஷோ. யூ சீ இட் பாருங்க. அது அப்படியே குக் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா, அவர் குக்கீஸ் வில் பி ரெடி. கரெக்ட்டா 3 லைன் நான் சொன்ன மாரி. மேலேருந்து 3 லைன், கீழேருந்து 3 லைன். இப்படி வச்சா தான் ஈவனா குக் ஆகும். ஐ திங்க் பிரெட்ஸ் எல்லாம் பண்ணும்போது மட்டும் வி ஷுட் கீப் இட் ஆன் த வெரி லோவர் எண்ட். அப்பதான் ரைஸ் ஆகும்போது இட் வில் கம் அப் டு திஸ். நாட் ஷூர். செகண்ட் லெவல்லயாவது வைக்கணும்னு நெனைக்கிறேன். பிஸ்கெட்ஸ் பாருங்க அப்படியே லைட்டா ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ 1 ஆர் 2 பிஸ்கெட்ஸ் வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. ஸ்பேசிங் கரெக்ட்டா குடுக்கலன்னு நெனைக்கிறேன். அதான். ரைட். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீட் டு வெயிட். நைஸ். பாருங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள டிங்குன்னு ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பிஸ்கட்ஸ் எடுத்துடலாம். நல்லா ரைஸ் ஆயிருக்கு. எடுக்கும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா, ஒன் ஸ்மால் மிஸ்டேக் பிஸ்கட் இஸ் கான். ஏன்னா, அது டக்குன்னு உடைஞ்சிரும். நல்லா சூடா வேற இருக்கா. சூடா இருக்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அது கொஞ்சம் ஆறணும். அப்பதான் கொஞ்சம் நல்லாருக்கும். அதுவும் இல்லாம இது நெய் பிஸ்கெட்டுன்றதுனால ஆறுனாலுமே கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கும். லைக் லெட்ஸ் சி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம். லெட்ஸ் சி. Going right up. Okay. Almost done. Almost done. அப்பா! இந்த ட்ரைபாட்லாம் செட்டப் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஆமா. ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆஃப் ஆனதும் நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் எடுக்க போறேன். நான் ரொம்ப ஹாட்டா இருக்கும். I'm going to give it couple of minutes. Then I'll take it out and show you guys. பெல் அடிக்க போகுது. Can't wait. Almost done. பிஸ்கெட்ஸோட ஸ்மெல்லு நல்லா தெரியுது. வெளிய வரைக்கும் வருது ஆக்சுவலா. சூப்பரா வருது. Three, two, one. டிங் டாங் அப்படியே ஒரு சவுண்ட். நல்லா இருக்கு. Come on, come on, come on, come on. ஆஹா! சமையல்லலாம் எனக்கு என்னோட பேபி பொறக்குற வரைக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹி இஸ் ஆல்சோ பிக்கி ஈட்டர் லைக் மீ. ஸோ அவன எப்படியாவது ஏதாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்ல அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சது தான். இப்ப பிஸ்கெட்ல வந்து நிக்குது. சூன் ஐ வில் மேக் ஒன்ஸ் மோர்.
அண்ட் கிளாட்லி ஹி லைக்ஸ் மை குக்கிங். அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அப்படின்னு ஒரு தலையாட்டினா அப்படியே இட்ஸ் ஸோ நைஸ். Like it's a, approval. லீவ் அப்ளை பண்ணி லீவ் அப்ரூவ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். யா டன். ஓகே, 2 minutes மட்டும் நான் கொடுக்க போறேன். ஐ கான்ட் வெயிட் டு டேக் இட் அவுட். ரொம்ப ஹாட்டா இருக்கும், அதுதான் எடுக்கிறதுல பயம். இஃப் ஐ ஹேவ் த மிட்டன்ஸ் ஐ வில் டேக் இட் ரைட் அவுட். மிட்டன்ஸ் இல்ல, அதனால ஒரு 2 seconds வெயிட் பண்ணிட்டு டேக் இட் அவுட். பிஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம இங்க பண்றோம். ஏன்னா, எனக்கு கிச்சன்ல வந்து அவ்வளவா ஸ்பேசிங் இல்ல. அண்ட் ஆல்சோ என்னோட இந்த ஓடிஜியோட அந்த ஹெட் இருக்கு இல்லையா? பவர் ஹெட். அந்த ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸா இருக்கு. வாஷிங் மிஷின்த விட கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அது அந்த பிளக் வந்து இந்த ரூம்ல தான் இருக்கு. ஸோ அதனால இங்கேயே செட்டப் பண்ணிட்டேன். ஸோ whenever I bake, I'll keep it here. அப்புறம் திருப்பி ஷெல்ஃப்கே போயிடும். இல்லன்னா என் பையன் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். I think I can go and take it out now. அப்பா. எஸ். ட்ரைபாட் வந்து லைட்டா தட்டினதுக்கே பக்குன்னு விழுந்துருச்சு. ஓகே, I need to be careful. Yeah. So hot. So hot. ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சூடா இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆனும். நான் ப்ளீசிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், பிஸ்கெட்ஸ் இஸ் ரெடி. யூ கேன் see பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு. லெட்ஸ் கிவ் இட் எ டேஸ்ட். அவன்கிட்ட பிஸ்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். பிஸியாக அவங்க பாட்டி வீட்டை விளையாடிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாயில காலி ஆயிடுச்சுனா மட்டும் வாயை திறப்பாரு சார். நாங்கள் கரெக்டாக போய் ஊட்டி விட்டணும், இல்லை ஒரு கற்றுவோம். உங்க எல்லாருக்கும் இந்த நெய் பிஸ்கெட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, do like, share, subscribe, and click that bell icon for notification. Thank you.